உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு பயிர் செய்து தினமும் உழைத்து விவசாயிகளின் வாழ்ந்து கொண்டு உழைப்பை வேர்வையாக சிந்தி விதை நட்டு உரமிட்டு விவசாயிகள் இன்று விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்று ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்றை ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அந்த அறிவிப்பில் இந்த மாதிரி சிறு விவசாயிகள் 50,000 கீழே கடன் பெற்றிருந்தால் முழு தள்ளுபடியும், அதற்கு மேலே 5%, 25% என்று 1 லட்ச ரூபா வரைக்கும் கடன் பெற்றிருந்தால் 5,000 தள்ளுபடி அப்படின்னு ஒரு அருமையான ஒரு திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் தேர்தல் பிரச்சாரத்தப்போ என்ன சொன்னால், நான் சொல்கிறதான் செய்வேன், செய்கிறதான் சொல்லுன்னு சொன்னார். ஆனால் அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிறு விவசாயிகள் வாங்கிய கடனை முழுமையாகவும் பெரு விவசாயிகள் வாங்கிய கடனை 50% தள்ளுபடி செய்வேன்னு சொன்னார். நீங்கள் செய்யலைனாலும் பரவாயில்ல, இல்லை 6 மாதம் டைம் எடுத்து செய்யுங்க, இல்லை 1 வருஷம் டைம் எடுத்து செய்யுங்க. விவசாயிகள் ஏமாளிகளாக தான் இருந்தார்கள். இத்தனை காலமாக விவசாயிகள் ஏமாளியாகத்தான் இருந்தார்கள். மீண்டும் மீண்டும் நீங்களும் அந்த விவசாயிகளை ஏமாளியாக்க வேண்டாம் என்பதுதான் ஒரு விவசாயியாக இந்த கோரிக்கையை நான் முதலமைச்சர்களிடம் வைக்கிறேன். இதற்கு தாவேக்காரர்கள்லாம் என்னை திட்டலாம், என்னை நீங்கள்லாம் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்குதா, நீங்கள் போன ஆட்சியில் செஞ்சாங்களா, இந்த ஆட்சியில் போன ஆட்சியில் செஞ்சாங்களா இல்லையாங்கிறது இல்லை. இன்றைக்கி ஆட்சியில் முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் தான் இருக்கிறார். அவர் நேற்று இந்த அறிவிப்பை வெளியிட்டது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் சிறு விவசாயிகளுக்கான கடனையாக முழுமையாக தள்ளுபடி பண்ணலாம். வெறும் 50,000 ரூபாய்க்கு கீழே வாங்கின கடனை மட்டும் நான் தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்வது யாரை ஏமாற்றுறீங்க? விவசாயிகளை ஏமாத்துறீங்களா, இல்லை மக்களை ஏமாத்துறீங்களா, இல்லை யாரை ஏமாத்துறீங்கன்னு தெரில. 50,000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கினா 50,000 ரூபாயை வாங்கி அந்த விவசாய லோன் 1 வருஷத்துக்கு லோன் வாங்குகிறோம். 1 வருஷத்துக்கான லோனை நம்ம வாங்குகிறோம், விவசாயிகள் வாங்குகிறோம். வெறும் 50,000 ரூபாயில் வாங்கி அந்த லோனை வாங்கி அந்த விவசாயம் என்ன பயிர் செய்யும்? 1 ஏக்கர் பயிர் செய்வதற்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுது. இன்றைக்கி விற்கிற விலாசி. ஒரு மூட்டை உரத்தோட விலை விஜய்க்கு தெரியுமா? விதையோட விலை விஜய்க்கு தெரியுமா? சர்க்கார் படத்தில் தக்காளியோட விதையை வச்சு டொமேட்டோ சாஸ் போட மட்டும் தெரியுது. ஒரு உரத்தோட விலை என்ன தெரியும்? மருந்தோட விலை என்ன தெரியுமா? ஏதாவது தெரியுமா? வெறும் 50,000 ரூபாய்க்கு லோன் வாங்கல மட்டும் தள்ளுபடி பண்ணுறேன், அதுக்கு மேலே இருக்கேன் தள்ளுபடி பண்ணல. இதை சொல்லியிருக்கலாமே, தேர்தலுக்கே சொல்லியிருக்கலாமே. நான் 50,000 ரூபாய்க்கு மேலே வாங்கினாங்களா தள்ளுபடி பண்ண மாட்டேன், 50,000 ரூபாய்க்கு கீழே வாங்கல மட்டும் தான் தள்ளுபடி பண்ண சொல்லியிருக்கலாமே. விவசாயிகள் யாரும் உங்களை ஏமாந்து ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. நான் ஓட்டு போட்டேன் போடல, அது ஒரு விஷயம். போட்ட விவசாயிகளை ஏமாத்துறீங்க? ஏன் இந்த ஏமாற்று வேலையை செய்து இன்றைக்கி மக்களை திசை திருப்பி இந்த விஜய் செய்கிறான்னு தெரியவில்லை. நிச்சயமாக விவசாயிகளுக்கான சிறு விவசாயிகளுக்கான கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய முடியல. யாருக்கும் தள்ளுபடி பண்ணாதீங்க.